மீன ராசிக்கு ஜூலை மாத பலன், ராசி பலன் எப்படி இருக்கும்? இது பொதுவான பலன் தான். அதாவது இந்த பொதுவான பலன் எப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடம், சொந்தங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டாரு, சொத்துங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. சொந்தமும் பிரச்சனை, சொத்தும் பிரச்சனை, வண்டியும் பிரச்சனை, வாகனமும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் மீனராசிக்காரங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி அவர் ராசியிலே கும்மியை உட்காந்துட்டாருங்க. 2.5 வருஷ காலத்துக்கு உட்காந்துட்டாரு. அப்போ ஜென்ம சனிங்கும் போது நம்மளை ஆட்டி படைப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. சனி இருந்தால் எதையுமே நிறுத்தி நிதானித்து செய்யணுங்க. எதுலேயும் அவசரப்படக்கூடாதுங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பல பேர்த்துக்கிட்ட ஐடியா கேட்கணுங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு அவசரப்படக்கூடாதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு வேகம் இருக்கக்கூடாதுங்க. விவேகம் மட்டும் தான் வேணுங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இழப்பு வந்தால் கூட விட்டு கொடுத்துருங்க. அவங்ககிட்ட வீண் விவாதங்கள் வேண்டாங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மக்கிட்ட வரும். இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். அவங்ககிட்ட அனுசரித்து போகணும். நம்ம கௌரவம் பார்த்தோமா, ஏன்னா மீனராசிக்காரங்களும் கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மன வருத்தம் அடைவாங்க. ஏதாவது பழிவாங்கும் உணர்வுகளும் மீனராசிக்கார அதிகங்க. ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. மீனராசிக்காரங்களை எப்பொழுதுமே அவங்களுக்கு பிடிக்கலைன்னா வெளியிலேயும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த ராசிக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் எதுவுமே ஒரு சிறப்பு நிலை இல்லை. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமும் கோச்சார நிலையை பார்க்கும்போது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 6 இருக்காங்க. அப்போ 6 இருந்து சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்லைங்க. 4ஆம் அதிபதி 5 போய் வக்கரம் ஆயிட்டாரு, அதுவும் சிறப்பு இல்லைங்க. அப்போ 5ஆம் அதிபதி 7க்கு போகிறாருங்க. சந்திரன் 7க்கு போனாலும் சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதி 7க்கு போகிறாரு. அது கொஞ்சம் நன்மைங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது ஒரு நட்பு ஸ்தானம், நண்பர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவரண்டா மனைவி ஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தன்மை. அதெல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியில் இருந்தால் கணவன் மனைவியை காதலிக்குது, மனைவி கணவனை காதலிக்குது. இந்த மாதிரி ஒரு அந்யோன்ய உறவை குறிக்கிங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்க்கும்போது எது பிரச்சனைன்னு பார்த்தா சனி லக்கணத்தில் உட்காந்துட்டார். அதுதான் பிரச்சனை. ராசியில் உட்காந்துட்டார், அதுதான் பிரச்சனை. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் என்னென்ன செய்யலான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பொருளாதார நிலை என்று பார்க்கும்போது தனஸ்தானம், தனத்தை போட்டு எதுவும் செய்யாமல் இருக்கணும். முதலீடு பண்ணி எதாவது தொழில் பண்ணான்னு பார்த்தாங்கன்னா லாஸ் ஆகிடுவாங்க. முதலீடு பண்ணி எதாவது பொருள் வாங்குங்க, பொருளாக வீட்டுக்கு தேவையானது வாங்குங்க, ஒரு சொத்து வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடங்கிறது ராசியாதிபதி 4 போய் உட்காந்துட்டார். ஒரு இடம் வாங்குங்க, ஒரு சொத்து உங்கள் பேர் வாங்குங்க, ஆபரணம் வாங்குங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டியாக சேர்த்துறது நல்லதுங்க. அதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம வருமானத்தை எடுக்கலான்னு பார்த்தா நிச்சயமாக எடுக்க முடியாது. ஆனால் தொழில் முதலீடு போடாமல் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கொடுக்கும். ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யலாம். ஏன்னா குரு போய் ஒப்பந்த வீட்டில் போய் உட்காந்துட்டார். அது கமிஷன், தரக்கு கமிஷன் என்று சொல்லக்கூடியது போய் குருவே உட்காந்துட்டார். அப்போ கமிஷன் பேசிக்கலான ஒரு தொழில், ஒரு பொருளை